ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டெய்லி டைம் ஷெட்யூல். ஓகேவா? ஸோ எவ்வளோ நேரம் படிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது நான் ஏற்கனவே பல இடங்களில் பல வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ ஒரு டெய்லி ஷெட்யூல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்காக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரெல்லாம் இருக்கோ எல்லாருமே நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ ஃபுல் டைமாக படிக்கிறவங்க, இல்லை பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க, இல்லை ஃபுல் டைமாகவே ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், காலையிலேருந்து சாயங்காலம் முடிக்க வேலைக்கு போகிறேன், நான் டிஎன்பிஎஸ்சியும் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க, ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஹோம் மேக்கர்ஸு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமான ஒரு டெய்லி ஷெட்யூலுமே நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதுலேயுமே ஃபுல் டைம் அஸ்பிரண்ட்ஸுக்கேவும் 2 ஷெட்யூல். ஏன்னா எல்லாரும் எந்திரிக்கிற டைமும் நைட்டு தூங்குகிற டைமும் சேமாக இருக்காது அப்படிங்கிறத மீன் பண்ணி. ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, ஒரு ஃபுல் டைமாக படிக்கிறவங்க ஒரு 8 மணி நேரம். ஸோ ஃபஸ்ட்டு இதை தான் நான் பேச போகிறேன். ஒரு எவ்வளோ நேரம் படிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஏன் அப்படின்னா, நான் இங்கே சொல்கிற டைம் அப்படிங்கிறது இந்த டயத்துலேருந்து இந்த டைம் முடிக்கும். இப்போ காலையில் ஒரு 9 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே இவ்வளோ நேரம் படிங்க, திருப்பி பிரேக் எடுத்துக்கோங்க, 10:30லேருந்து 11:30க்குள்ளே இவ்வளோ நேரம் படிங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறது. ஏன்னா கண்டிப்பாக அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஏன்னா ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு சூழ்நிலையும் இருப்பாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரே காலேஜில் படிப்பாங்க, 2 பசங்க இருப்பாங்க. ஸோ ஒரே காலேஜில் படிப்பாங்க, 2 பேருக்கும் காலேஜ் டைமுங்கிறது ஒரே நேரம் தான். காலையில் ஒரே மாதிரி தான் எந்திரிப்பாங்க, நைட்டு ஒரே டயத்தில் தான் தூங்க போவாங்க, காலையில் ஒரே மாதிரி தான் கிளாஸுக்கு போவாங்க, காலேஜுக்கு திருப்பி சாயங்காலம் வர்றப்பயே ஒரே மாதிரி தான் காலேஜை விட்டு வருவாங்க. பட் அவங்க 2 பேருக்குமே நம்மளால் ஒரே ஷெட்யூல் நீங்கள் இப்படி பிளான் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் ஒரே ஷெட்யூல் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதுதான். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளான் தான் பொருந்தும். அந்த இண்டிவிஜுவல் பிளான் அவங்க ரெடி பண்ணதாக தான் இருக்கணும். ஸோ நம்ம இங்கே சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, ஃபுல் டைம் படிக்கிறவங்க ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பாக படிக்க முடியும். அந்த 8 மணி நேரத்தை நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இந்தந்த டயத்துக்குள்ளே இவ்வளவு நேரம் நீங்கள் படிக்க முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பேச போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அதுதான் நம்மளால் சொல்ல முடியுமே தவிர, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இது இப்படி நீங்கள் பண்ணலாம், இது உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு நம்ம அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்குள்ளே போய் நம்மளால் சொல்ல முடியாது. அது அவங்க தான் டிசைட் பண்ணணும். அப்படி டிசைட் பண்ணி பண்ணாதான் அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்க முடியும். வேறு யாரோ ஒருத்தவர் அப்படி அவர் சக்ஸஸே பண்ணியிருந்தாலும் அவரும் இதே மாதிரியான ஒரு சூழலில் தான் படித்து வந்திருப்பார். அவர் கிளியர் பண்ணி இன்றைக்கி சர்வீஸில் இருந்தால் கூட அவருடைய ஸ்டடி பிளான் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது பெரிய முட்டாள்தனம். அது கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ அது ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன காரணம் தான். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல்னு சொல்லிட்டோம், அப்போ இண்டிவிஜுவல் ஸ்டடி பிளான் தான் அவங்களுக்கு பொருந்தும். ஸோ அது அவங்க தான் பிளான் பண்ணிக்கணும். பட் இங்கே நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, 8 மணி நேரம் படிக்கலாம், எவ்வளோ நேரத்துக்குள்ளே எவ்வளோ நேரம் படிக்க முடியும். ஸோ இது ஒரு காமனான அப்ரோச், இது எல்லாருக்கும் பொருந்தும். ஸோ அப்போ இவ்வளோ நேரத்துக்குள்ளே இவ்வளோ நேரம் படிக்க முடியும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், நம்ம எதனால் இந்த டயத்துக்குள்ளே இவ்வளோ நேரம் நம்மளால் படிக்க முடியலை அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் மாற்றிக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் படிக்கலாம் அப்படின்னா, தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் எதுக்கு எவ்வளவு நேரம் படிக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையுமே நம்ம சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா அதையுமே இன்டெப்த்தாக பார்க்கணும். ஸோ தமிழ் நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், ஜிஎஸ் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், மேக்ஸ் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க கேட்டகரி. நான் தமிழ் தான் படிச்சிருக்கேன், ஜிஎஸ் மேக்ஸ் படிக்கவே இல்லை, நான் மேக்ஸ் தான் படிச்சிருக்கேன், தமிழும் ஜிஎஸும் படிக்கலை, இல்லை ஜிஎஸும் தமிழ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், மேக்ஸை சுத்தமாக தொடல அப்படின்னு அதுலேயும் சப்டிவிஷன் இருக்குது. அது எல்லாருமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒதுக்கிக்கணும். ஓகேவா? ஸோ அவங்க எதில் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க அதை அனலைஸ் பண்ணி அவங்க அதற்கு ஏற்ற மாதிரி டைமை ஒதுக்கிக்கணும். பட் நம்ம இங்கே சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு காமனான அப்ரோச். இந்த அப்ரோச்சில் சின்ன சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னும் எஃபெக்டிவாக படிக்க முடியும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதுனால ஒரு 160 கேள்வி அப்படிங்கிறது 165 கேள்வியாக மாறும். 170 கேள்வி உங்களால் போட முடியுதுங்கிறது 175 176 மாறும். ஸோ அந்த 5-6 கேள்விக்கு நம்ம என்னென்ன விஷயம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேசுகிறோம். ஓகேவா? ஸோ அதற்காக தான் நான் இங்கே சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே அந்த ஒரு 4 கேள்வி 5 கேள்வி நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது. அந்த 4-5 கேள்வி அப்படிங்கிறது புதுசாக நீங்கள் படித்து ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது, ஏற்கனவே படித்தது தான். பட் நீங்கள் தெரிஞ்ச கேள்வியை தப்பு பண்ணுவீங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போய் அதை கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த 4-5 கொஷின் உங்கள் கையில் வரப்போகுது. ஸோ அதற்கு என்னென்ன விஷயம் சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது மூலிமா தான் அந்த 4-5 கொஷின் வரப்போகுது. ஸோ அதனால தான் நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது. ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே அதனுடைய சார்ந்தது தான். சரி, இப்போ ஃபுல் டைமாக படிக்கிறவங்க ஒரு 8 மணி நேரம் எப்படி படிக்கலாம்? காலையில் நான் 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன். 7 மணிக்கு எந்திரிக்கலாமா? அந்த ஒரு கேள்வியே பெரிய கேள்வி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு 10:30 மணி முடிக்கும் போட்டிருக்கேன். அப்போ 10:30 மணி முடிக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் படுக்க போகிறவங்க காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. 7 to 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கி ஆகணும். அப்போ தான் எங்கள் ஃபுல் டைமாக உட்காந்து படிக்க முடியும். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக தூக்கத்துக்கு, ஸ்லீப் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு கண்டிப்பான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்.
நான் சொல்லலாம் நீ உட்காந்து ஒரு 12 மணி நேரம் படி அப்படின்னு நான் சும்மா வீடியோ போட்டு போயிடலாம். பட் அது 2 நாள் கூட ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ எது ப்ராக்டிக்கலோ அதை தான் நம்ம இங்கே பேசணும். ஸோ ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணி அது பேசுகிறது அப்படிங்கிறது பொருத்தம் இல்லாமல் பேசுகிறது அப்படிங்கிறது தவறான செயல். அது பண்ணவும் கூடாது. ஸோ நம்ம ஒரு இடத்துல பேசுகிறோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம். ஓகேவா? ஸோ அப்போ தூக்கத்துக்கு கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஹெல்த்தை தாண்டி எதுவுமே இங்கே பெரிய விஷயம் கிடையாது. எது வேணால் போனால் வரும். டைமும் ஹெல்த்தும் போனால் திருப்பி மீட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். அதையும் தாண்டின விஷயம் நம்ம ஹெல்த்து கண்டிப்பாக போனால் வராது. ஸோ அதுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். சரி, அப்போ 7 மணிக்கு எந்திரிக்கலாமா? நான் அப்படி தான்ப்பா சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கப்படுத்திருக்கேன். அப்போ 7 மணிக்கு நான் எந்திரிக்கலாமா? 7 மணிக்கு எந்திரிக்கலாம். 7 மணிக்கு எந்திரிச்சவங்களாம் எங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இன்னும் சொல்லணும் அப்படின்னா 8 மணி நைட்டு அவன் 12 மணி முடிக்கும் படிப்பான். ஏன்னா அப்படின்னா அவன் அப்படி தான் படித்து பழகியிருப்பாங்க. அவங்கள சொல்லி அது குத்தம் கிடையாது. ஆக்சுவலாக அது தப்பு தான். நைட்டு 12 மணி முடிக்க படிக்கிறது ஸ்லீப் சைக்கிள் மாறும். உடம்புல இருக்கிற சில விஷயங்களுக்கு அந்தந்த உறுப்புகளுக்கு அந்தந்த ஆர்கன்ஸுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறது நைட்டு 12 மணிக்கு முன்னாடியே வந்துடும். ஒரு சில ஆர்கன்ஸ் 10-11 மணிக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறப்ப அவங்க கம்பல் பண்ணி தான் அதை 12 மணி நேரம் முடிக்கும் இழுத்து கொண்டு போய் படிப்பாங்க. பட் அது அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 10th இருந்தே அந்த மாதிரி பழக்கப்படுத்தியிருப்பாங்க. 10th அதே மாதிரி தான் படிச்சிருப்பாங்க. +1 +2 அதே மாதிரி தான் படிச்சிருப்பாங்க. காலேஜ்லேயும் அந்த மாதிரி தான் படிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஹெக்டிக்காக காலேஜ் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. என்ன அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் காலேஜும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இல்லை வேறு ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை அவங்க பிஜி படிக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த பிஜிக்கு ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கும். அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க ஸ்டடீஸையும் பார்ப்பாங்க. ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஸ்டடீஸ்லையும் கோல்டு மெடல் வாங்கணும்னு நினைப்பாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் டாப் ரேங்க் வாங்கணும், ஆல் இந்தியா ரேங்க் வாங்கணும்னு நினைப்பாங்க. கேம்பஸில் நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி 3 ட்ராக்லையுமே அவங்க ஈக்குவலாக கேரி ஃபார்வர்ட் பண்ணுறவங்களாம் அப்படி ஸ்ட்ரெஸ் கொடுத்து காலேஜ் படிக்கிறவங்களாம் இன்னும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவங்க உடம்பை வருத்திக்கிட்டு தான் படிப்பாங்க. அவங்களால காலையில் 7 மணிக்கு கூட எந்திரிக்க முடியாது. 8 மணிக்கு எந்திரிச்சு அவதியாக 9 மணிக்கு காலேஜ் போன கும்பல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாரும் இந்த மாதிரியான எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் எது கரெக்டோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ நைட்டு ஒரு 10-10:30 படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதுதான் கரெக்டான செயல். அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். பட் காலையில் 7 மணிக்கு தான் என்னால் எந்திரிக்க முடியுது அப்படின்னா 7 மணிக்கு எந்திரிங்க, பரவாயில்ல. நீங்கள் அப்படி தான் பழகிருக்கீங்க. இன்னும் நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ மாற்றுறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பரவாயில்ல, 7 மணிக்கு எந்திரிச்சு அதுக்கப்புறம் படிங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதை இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 7 மணிக்கு எந்திரிக்கிறேன், நைட்டு 10:30 மணி முடிக்கும் படிக்கிறேன், அதுக்கப்புறம் போய் தூங்க போயிடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஸோ பிஃபோர் ஒரு 11:30 மணிக்குள்ளே காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கிறோம்னா ஒரு 11:30க்குள்ளே ஒரு 2 மணி நேரம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ஒரு 1:45க்குள்ளே ஒரு 3.5 மணி நேரம், 5:30க்குள்ளே 5 மணி நேரம் தான். பாருங்கள் இங்கே எவ்வளோ டைம் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ 5:30க்குள்ளே ஒரு 5 மணி நேரம். என்ன அப்படின்னா நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கினால் கூட பரவாயில்ல. அதற்கு அடுத்துமே நம்மளால் இந்த 5:30க்குள்ளே 5 மணி நேரம் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஸோ ஃபுல் டைம் படிக்கிறவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு படிக்கலாம். ஓகேவா? தப்பெல்லாம் கிடையாது. ஒரு 1/2 மணி நேரம் தூங்குறதுனால இங்கே பெருசாக ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆயிரும் அப்படின்லாம் நினச்சிடலாம் வேணாம். ஸோ உங்களுக்கு அதுதான் எனக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் கூட நீங்கள் தயவுசெய்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக திருப்பி படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் ஒரு 8 மணிக்குள்ளே 6.5 மணி நேரம். ஸோ எந்த இடத்துலையுமே சாப்பாடை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நான் படிக்கிறேன் அதனால் சாப்பாடை தள்ளி போடுறேன் அப்படின்லாம் யோசிக்க வேணாம். பசிக்குது அப்படின்னா சாப்பிட்ருங்க. உங்களுக்கு எந்த டைமில் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அந்த டைமில் சாப்பிட்ருங்க. ஓகேவா? ஸோ ஒரு சிலர் 7:30 to 8க்குள்ளே சாப்பிட பழக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? அவங்களுடைய வீட்டு சூழல் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா 8 மணிக்குள்ளே 6.5 மணி நேரம் படிச்சே ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. 8 மணிக்குள்ளே ஒரு 6 மணி நேரம் நான் படிச்சிருக்கேன், சாப்பிட்டு படிச்சிருவேன் அப்படின்னா ஓகே தான். நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிஃபோர் ஒரு 10:30க்கு முன்னாடி ஒரு 8 மணி நேரத்தை முடிச்சுட்டு அன்றைய நாளாக முடிக்கிறோம். ஓகேவா? அப்போ காலையிலேருந்து இந்தந்த டயத்துக்கு இவ்வளோ நேரம் கண்டிப்பாக படிக்க முடியும். அப்படி நம்ம பிளான் பண்ணி படித்தாதான் அந்த நாளைக்குரிய 8 மணி நேரத்தை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்கே நம்ம சொல்ல வர்றோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதற்கடுத்து நான் கொஞ்சம் வேகமாகவே எந்திரிச்சிருவேன், ஆனால் நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்க போயிடுவேன். ஓகே, அக்செப்டபிள் தான். காலையில் 5:30 மணிக்கு எந்திரிக்கிறவங்க நைட்டு 9-9:30க்கு தூங்க போகலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு 7-8 மணி நேரம் தூக்கங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ காலையில் நான் 5:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அப்படி தான் நான் பழக்கப்படுத்தியிருக்கேன். அப்படி தான் நான் காலையில் எந்திரிச்சு தான் நான் படிப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ காலையில் ஒரு 7:30க்குள்ளே ஒரு 1.5 மணி நேரம் படிக்க
ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஒரு 10:30க்குள்ளே ஒரு 3 மணி நேரம், ஒரு 1:30க்குள்ளே ஒரு 5 மணி நேரம், 7 மணிக்குள்ளே ஒரு 7 மணி நேரம். ஏன் இவ்வளோ கேப் அப்படின்னா, காலையில் வேகமாக எந்திரிக்கிறாங்க, மத்தியானம் சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா சாப்பிட்டு தயவுசெய்து போய் தூங்கிடுங்க. நல்லா திருப்பி பிரிஸ்காக வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் பிஃபோர் 9 PM ஸோ சாப்பாடு எல்லாமே இதுக்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணணுமா, இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ 7 to 9 இந்த இடத்துல தான் எல்லாரும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்போ 2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் சாப்பாட்டுக்குன்னு பிரேக் எடுத்துக்கிட்டா கூட மீதி 1 மணி நேரங்கிறது நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும். அப்போ பிஃபோர் 9 PM ஒரு 8 மணி நேரம் படித்து நம்மளால் முடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ இது ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு 8 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதில் வீக் எதில் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதற்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இப்போ தான் பிகினர் அப்படின்னா, இப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்களாம் ஜிஎஸ், மேக்ஸு, தமிழ். மேக்ஸு கொஞ்சம் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ தான் நோட்ஸ் எடுக்கிறேன், இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களாம் ஒரு 1.5 மணி நேரம் கூட தயவு செய்து ஸ்பெண்ட் பண்ணலாம். 2 மணி நேரம் முடிக்கும் தாராளமாக போகலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ஜிஎஸ்ஸுக்கும் எதுக்கு படிக்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ குரூப் 1க்கு தான் படிக்கிறேன் அப்படின்னா தமிழுக்கு ஒரு 1/2 hour to 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும். மீதி இருக்கிற எல்லா டைத்தையும் நம்மளால் ஜிஎஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும். இல்லை குரூப் 2 குரூப் 4 கேம் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் 2.5 to 3 hours ஜிஎஸ்க்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2.5 மணி நேரம், இதில் ஒரு 1.5 மணி நேரம், 4 மணி நேரம் போயிடுச்சு. மீதி 4 மணி நேரத்தை நம்மளுக்கு தமிழுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். இந்த டயத்தில் தான் இந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஓகே, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறப்ப மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த டயத்தில் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோங்க. இல்லை கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் ரிவிஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரிவிஷன் பண்ணணும்னா ரிவிஷன் பண்ணுங்கள். இல்லை தமிழ் நான் படிக்கிறேன் அப்படின்னா தமிழ் படிச்சுக்கோங்க. கொஞ்சம் இதாக இருக்குது, நான் தமிழ் படிக்கிறேன், அது எனக்கு ஈஸியாக வருது அப்படின்னா அதை படிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் பாலிட்டி, பிடிச்ச சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, பிடிச்ச சப்ஜெக்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, அது எனக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த சப்ஜெக்ட் படிங்க. ஸோ இல்லை எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் எனக்கு நான் பிரிஸ்காக இருக்கிற டயத்தில் இந்த சப்ஜெக்டை நான் படிக்கிறேன் அப்படின்னா அது ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு எந்த டயத்தில் என்ன படிக்கணும் அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு சிலர் மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும், அவங்க பிரிஸ்காக இருக்கிற டைமில் மேக்ஸ் படிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் மேக்ஸ் ரொம்ப சர்வசாதாரணமாக போடுவாங்க, அவங்களுக்கு நான் கொஞ்சம் எனக்கு டயர்டாக இருக்கிறப்ப கூட நான் மேக்ஸ் பார்த்துக்குவேன் அப்படின்னு தோணும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அதனால் இந்த டயத்தில் இதை படிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் எல்லாத்துக்கும் நீங்கள் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப இதுக்கு ஒரு 2.5 மணி நேரம், இதுக்கு ஒரு 1.5 2 மணி நேரம், அதுக்கு ஒரு 3.5 4 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும். நமக்கு எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதுமானது தான். ஸோ இந்த டயத்தில் இது படிங்க அப்படிங்கிறது உங்களை பொறுத்தது தான். ஓகேவா? ஒரு சிலர் நீ என்ன நினைப்பாங்கன்னா மேக்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும்ப்பா. அது வந்து நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். இப்போ மேக்ஸ் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நான் ஒதுக்கிட்டேன், மீதி 6 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக தமிழ் படிப்பேன், மறுநாள் 6 மணி நேரம் ஃபுல்லாக ஜிஎஸ் படிப்பேன். ஓகேவா? அப்படின்னா அவங்களுக்கு அது கரெக்டாக வருது அப்படின்னா அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. அதுபடி போனால் அவங்களால கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அப்போ நான் குரூப் 1க்கு எய்ம் பண்ணுறேன், அதே நேரத்தில் குரூப் 2 ப்ரிலிம்ஸையும் நான் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ரெண்டுமே எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் மேக்ஸு 2 மணி நேரம், ஜிஎஸ் 6 மணி நேரம், மறுநாள் தமிழ் 6 மணி நேரம், மேக்ஸு ஒரு 2 மணி நேரம் அப்படின்னு படிச்சுக்கோங்க. ஆனால் ரிவிஷனுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கிடணும். கண்டிப்பாக ரிவிஷனுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் ஒதுக்கிடணும். 3ஆவது நாள் திருப்பி ஜிஎஸ் படிக்கிறப்ப முந்தின நாள் படித்ததெல்லாம் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிட்டு தான் புதுசாக படிக்கணும். தமிழுக்கும் அதே தான் பொருந்தும். ஓகேவா? ஸோ மேக்ஸ் மட்டும் டெய்லி ப்ராக்டிஸாக கண்டிப்பாக விட்டுறக்கூடாது. அதே மாதிரி ஒரு லாங் டச் எதுலையுமே இருக்காமல் போயிடக்கூடாது. ரிவிஷனுக்கு கரெக்டான நாள் கரெக்டான டைமை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பிளான் பண்ணி படிச்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போயிடும். ஒன்று மேக்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அடுத்த விஷயம், கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவலான டைம் ரிவிஷனுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். படித்ததை மறந்துடக்கூடாது. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த முடிக்கும் கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரம் படிக்கலாம். ஸோ அவங்க எத்தனை மணிக்கு காலேஜ் போனாலும் சரி, ஒரு சிலர் 8:30க்கெலாம் எனக்கு 8:30க்கு காலேஜ் அப்படின்ட்டு 8:30 to எனக்கு 1:45 1:45 மணிக்கு எனக்கு காலேஜ்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஒரு சிலர் ஈவினிங் காலேஜ் போகிறவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு 1:52க்கு தான் காலேஜ் ஸ்டார்ட் ஆகும். 2 மணிக்கு ஆரம்பித்து 6:30 6:45 முடிக்கும் காலேஜ் நடக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஒரு சிலர் 9 to 4 காலேஜ் போவாங்க, இன்னும் 9:30 to 4:30 காலேஜ் இருக்கும், இல்லை 8:30 to 2:30 காலேஜ் இருக்கும். இந்த மாதிரி எல்லா காலேஜுமே இருக்குது. ஸோ அப்போ இன்னும் ஒரு சிலருக்குலாம் 9:30க்கு ஆரம்பித்து 5:30 முடிக்கும் கூட சில நாள் போகும். ஒரு சிலருக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்கிற அன்னைக்கு லேப் இருக்கும், அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் வேகமாக முடிஞ்சிடும். மீதி நாள்லாம் 4 4:30 ஆகும். அப்போ லேபு ஒரு நாள் 2 நாள் இருக்கும். அன்னைக்கெல்லாம் லேபு முடிச்சுட்டு அவங்க இதை காமிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த அவுட்புட்டை காமிச்சிட்டிங்கன்னா வீட்டுக்கு விட்டுருவாங்க, கையெழுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அப்போ 3 மணிக்கு முடிச்சிருவாங்க, 3:30க்கே முடிச்சிருவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பிஃபோர் காலேஜ் ஒரு 1 மணி நேரம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ 8:30 மணிக்கு காலேஜ், நான் வந்து ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா, நான் வீட்டிலேருந்து ஒரு 7:35 7:40க்குலாம் கிளம்பணும் அப்படின்னா 7:45க்கு கிளம்புறவங்களால காலையில் 1 மணி நேரம் படிக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, இப்போ 8:30க்கு நான் காலேஜ்
நான் 7:45 வீட்டிலேருந்து கிளம்பிடுறேன், எனக்கு 1:45 முடிஞ்சதில்ல. அப்போ 1:45 முடிஞ்சால் 2:15 வீட்டுக்கு நான் வந்துடலாம்ல. அப்போ மத்தியானம் சாப்பிட்டு தூங்கிட்டு கூட நான் அதுக்கப்புறம் பொறுமையாக நான் 3 மணி நேரத்தை என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நான் சாப்பிட்டு ஒரு 4:30க்கு மேலே உட்காந்தா கூட 4:30லேருந்து நான் நைட்டு ஒரு 9:30-10 மணி முடிக்கும் என்னால் 3 மணி நேரம் படிக்க முடியும்னா தாராளமாக. அப்பார்ட் ஃப்ரம் த காலேஜ் சிலபஸ், நீங்கள் காலேஜில் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறத தாண்டி டிஎன்பிஎஸ்சி தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் காலேஜுக்கு தாண்டி நீங்கள் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு 3 மணி நேரம் கண்டிப்பாக ஒதுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டெடிக்கேட்டடாக வேணால் ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அவங்களுக்காகவே எப்படி படிக்கலாம், எதெல்லாம் முதல்ல படிக்கலாம், எதுக்கெல்லாம் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வேணால் தனியாக நம்ம பேசுவோம். ஓகேவா? ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து அதிக அளவில் இப்படி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ பொதுவாகவே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு தனியாக நம்ம போடுவோம். ஓகேவா? சரி, இப்போ இவங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் அப்படிங்கிறது நான் சொல்கிற மாதிரி முடிஞ்சால் காலேஜுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம், காலேஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம், இல்லை எனக்கு காலையில் படிக்க முடியல அப்படின்னா காலேஜுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம், இல்லை என்னால் 3 மணி நேரம் கூட படிக்க முடியல அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம் ஆக்கிக்கோங்க. வீக் டேஸில், அதாவது காலேஜ் இருக்கிற அன்றைக்கி ஒரு 2.5 மணி நேரம் படிங்க. காலேஜ் இல்லாத அன்னைக்கு, லீவ் அன்னைக்கு, சாட்டர்டே சண்டேலாம் லீவ் அன்னைக்கு ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், முடிஞ்சால் 6 மணி நேரம் கூட படிக்க முயற்சி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது உங்களுடைய சூழலை பொறுத்தது தான். எப்படி காலேஜ் டைமிங் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நான் இப்போயே படிக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் ஆமாம். ஏன் அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு வெளியே வர்றப்ப புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் நீங்கள் காலேஜ்லேயே இதை வந்து சைட் பை சைடாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து காம்படிஷனில் ஏற்கனவே முன்னாடி போயிருப்பீங்க. ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சி தான் படிக்க போகிறேன், இல்லை எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே நம்ம வச்சுக்கலாம். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமே நான் அதுதான் என்னுடைய இது அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான டயத்தை கண்டிப்பாக காலேஜ்லேயே ஒதுக்கிங்க. ஏன்னா காலேஜில் நம்ம எது ஒன்று காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறப்பையும் அதனுடைய போக்கு அப்படிங்கிறது வேறு. ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக படிச்சிடலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரியெல்லாம் கதை புக் மாதிரி படிச்சுட்டு போயிடலாம். பட் நீங்கள் வந்து ஃபுல் டைமாக படிக்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே பயமாக தெரியும், எல்லாமே கஷ்டமாக தெரியும், எல்லா வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம் வந்துடும். என்ன அப்படி இவ்வளோ இருக்குது, இப்படி படிக்க போகிறோம் அப்படின்லாம் தோணிடும். காலேஜில் அப்படிலாம் தோணாது. ஸோ காலேஜ் தானே, அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஸோ எந்த இதை பற்றியும் பெருசாக கவலை இருக்காது. அப்படின்றப்ப உங்களுக்கு எல்லா சுச்சுவேஷனுமே புரியும். நம்ம காலேஜ் முடிச்சுட்டா என்ன நம்ம பண்ண போகிறோம், அதற்கான சூழ்நிலை எப்படி இருக்குது, அங்கே வந்து நம்ம எதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே காலேஜ் படிக்கிறப்பே தெரியும். பட் காலேஜ் படிக்கிறப்ப நீங்கள் இப்படி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸி. ஸோ அது ஒரு மாதிரி நான் தான் சொன்னேன்ல, ஒரே ஹிஸ்ட்ரி புக்கு தான் படிப்பீங்க. நீங்கள் காலேஜ் படிக்கிறவங்க படித்தா அது ஒரு மாதிரி கதை மாதிரி படிப்பாங்க, ஜாலியாக படிப்பாங்க. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்களே தான் திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அதே புக்கை படிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து கேள்வியை தான் கண்ணு தேடும். ஸோ இப்போ ஒரு காலேஜ் படிக்கிறவங்க அது வந்து கேள்விக்கு பதில் எழுதணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவங்க வந்து படிக்க மாட்டாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் நான் அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறேன், இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க அது ஒரு மாதிரி கதை புக் மாதிரி படிப்பாங்க. ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப, அடுத்த தடவை படிக்கிறப்ப என்ன கண்டென்ட் இருக்குன்ட்டு படிப்பாங்க. அதுக்கு அடுத்த படிக்கிறப்ப வந்து அப்புறம் தான் கேள்வி அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் கேட்குறாங்க போல், அப்போ இதெல்லாம் கேள்வி அப்படின்ட்டு படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை ஜாலியாக ரிவைஸ் பண்ணலாம். பட் ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபுல் டைமாக உட்காந்து படிக்கிறப்ப அப்படிலாம் நான் பண்ண முடியாது, அவ்வளோ டைம் நேரம் இருக்காது. அப்போ நீங்கள் முதல் தடவை படிக்கிறப்பயே உங்கள் கண்ணு கொஷினை தான் தேடும், இதுதான் கேள்வியாக கேட்குறாங்க, இதுதான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்தோம் அப்படிங்கிற விஷயம்லாம் வரும். ஓகேவா? ஸோ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அதில் இன்னுமே டீட்டெயிலாக நம்ம பேசலாம். ஓகேவா? சரி, அடுத்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல். ஸோ ஒரு வேலைக்கு நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னா ஒரு 3 to 4 மணி நேரம் படிக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா, அதுவும் உங்களுடைய சூழலை பொறுத்தது தான், கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக படிக்க முடியும். ஸோ முன்னாடி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1-1.5 மணி நேரம். ஸோ யாருமே இல்லை நான் வேகமாகவே வேலைக்கு கிளம்பிடுவேன், 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் காலையில் ஒரு 1 மணி நேரம் தான் படிக்க முடியும், 1.5 மணி நேரம் வாய்ப்பு இருக்காது. காலையில் ஒரு 1/2 மணி நேரம் தான் படிக்க முடியும். திருப்பி ஆனால் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் கூட படிக்க முடியும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல இங்கே 1/2 மணி நேரம் தான் அப்படின்னா இங்கே 3 மணி நேரம் படிக்க முடியும். அப்போ ஒரு 3-4 மணி நேரம் அவங்களாலையும் படிக்க முடியும். ஸோ அப்போ அவங்க ஒர்க் நேச்சர் எப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்போ காலையில் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் படிக்க பாருங்கள். ஆஃப்டர் ஒர்க்கு வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். மொத்தம் ஒரு 3 மணி நேரம் அப்படிங்கிறது பாசிபிள் தான். ஓகேவா? ஸோ வேலைக்கு போகிறவங்க எல்லாமே தெரிஞ்சு தான் அவங்க வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களால ஃபுல் டைம் படிக்க முடியும் அதெல்லாம் விட்டுட்டு தான் இல்லை நம்ம வேலைக்கு போயிட்டு படிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வருவாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து படிக்கிறத ரொம்ப எஃபெக்டிவாக படிக்கணும். ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3 மணி நேரம் ஃபுல் டைம் அஸ்பிரண்ட் ஒரு 6-7 மணி நேரம் படிக்கிறத உங்களால் ஒரு 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக கவர் பண்ண முடியும். ஏன்னா அந்த
ஒரு வேகம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நான் வேலை பார்த்துக்கிட்டே தான் படிக்கிறேன், இது முடியுமா அப்படிங்கிற அந்த டவுட்டோடு படிக்காதீங்க. முடியும்னு நினச்சி தானே படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்போ கண்டிப்பாக முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஒர்க் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி காலையிலையும் அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து ஹோம் மேக்கர்ஸ். ஸோ 5 to 5.5 மணி நேரம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு இதை பற்றி நான் மற்றதெல்லாம் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் அதை பற்றி கொஞ்சம் தைரியமாக பேசலாம். நான் ஃபுல் டைம் படிச்சிருக்கேன். காலேஜ் படிக்கிறப்பையும் ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ வேலை பார்க்குறப்பையும் ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். பட் இது நான் அவ்வளவோ நேரடியாக அவங்க படிக்கிறத நான் பெருசாக பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் இதை பற்றி என்னால் ரொம்ப டீட்டெயில்டாக பேச முடியாது. பட் நிறையா பேர் பேசினதை வச்சு, நிறைய பேர் சொன்னதை வச்சு நான் இங்கே சொல்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் இந்த டயத்தில் இந்த 11 to 2 தான் நிறையா பேர் சொல்கிற டைம். அந்த 10-10:30 மேலே எல்லா அந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லாம் என்னால் முடிச்சுட்டு குழந்தைங்க இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிற அந்த வேலை எல்லா ஒர்க்கையுமே நான் முடிச்சுட்டு ஒரு 10:30-11 மணிலேருந்து என்னால் படிக்க முடியும். அப் டு ஒரு 2-2:30 முடிக்கும். நான் அந்த மத்தியானம் லஞ்ச் முடிக்கும். எனக்கு அந்த டைம் ஒரு பயங்கரமான டைம். அந்த இடத்துல உட்காந்து படித்தேன் அப்படின்னா படிச்சிருவேன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த டைமை சொல்லியிருக்கேன். ஸோ அப் டு 4 அதே மாதிரி தான். திருப்பி சாயங்காலம் அப்படின்னு ஒரு சில வேலைகள் எனக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் அப் டு 4க்குள்ளே ஒரு 2.5 மணி நேரம் ஆகுது. ஓகேவா? ஸோ திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் கூட திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். அப்போது ஒரு 2.5 மணி நேரம் ப்ளஸ் ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது காலையிலையோ இல்லை 4 மணிக்கு அப்புறமோ ஏதோ ஒரு டயத்தில். அப்போ நமக்கு ஒரு 3.5-4 மணி நேரங்கிறது இந்த ஏரியாவில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். மீதி 1 மணி நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய சூழலை பொறுத்து நீங்கள் எப்படி பிளான் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 11 to 2 அப்படிங்கிறது தான் எனக்கு நிறையா பேர் சொல்கிறது. அந்த டயத்தில் கண்டிப்பாக படிக்க முடியும். அதேமாதிரி ஒரு 4 மணி முடிக்குமே தாராளமாக கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஒரு 2.5-3 மணி நேரம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதற்கப்புறம் ஈவினிங் அப் டு ஒரு 9:30-10க்குள்ளே கண்டிப்பாக ஒரு 1 மணி நேரத்தை 1.5 மணி நேரம் படிக்க முடியும். அப்படின்னா அங்கேயே நமக்கு ஒரு 4.5 to 5 hours அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக கவர் ஆயிரும். ஸோ மீதி இருக்கக்கூடிய ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரங்கிறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி படிக்கணுமோ அதற்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எல்லாம் ஏற்கனவே சொன்னதா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படிங்கிறது அந்த அவங்களுடைய சூழலை பொறுத்து தான் அவங்க ஸ்டடி பிளான் படிக்க முடியுமே தவிர நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ இங்கே நான் சொல்கிறது ஓரளவுக்கு ஒரு 4 to 5 மணி நேரம் கொஞ்சம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். எப்படி உங்கள் டேவை உங்களால் பிரிச்சுக்க முடியுமோ அதற்கு ஏற்ற மாதிரி அந்தந்த டயத்தில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் டைமாக வேலைக்கு போகிறேன். இப்போ இதுலேயுமே நம்ம 2ஆக பிரிச்சுருக்கோம். என்ன அப்படின்னா காலையில் ஒரு 6:30க்கு எந்திரிக்கிறேன், நைட்டு 10:30 மணிக்கு படிக்கிறேன். காலையில் ஒரு 5:30க்கு எந்திரிக்கிறேன், நைட்டு 9:30 மணிக்கு படிக்கிறேன். ஸோ இவங்களால் கண்டிப்பாக ஒரு 5:30லேருந்து 6 மணி நேரம் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது, படிக்க முடியும். அதே மாதிரி இவங்களாலையும் ஒரு 5 to 5:30 மணி நேரம். ஏன் இங்கே கம்மியாகுது அப்படிங்கிற டவுட் வரும். ஏன் அப்படின்னா அவங்க ஒர்க் டைமு 10 to 1:30 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். அப்போ பார்ட் டைமை நான் 10 to 1:30 மணி முடிக்க வேலை பார்க்குறேன். இங்கே ஒரு 3 to 8. அப்போ இங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட டைமை காட்டியும் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுடைய டைம் அதிகம். ஸோ அதனால தான் அங்கே 5:30 to 6, இங்கே 5 to 5. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது, ஒரு 10 மணிக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா நம்ம 6:30க்கு எந்திரிச்சிடுறோம்ல, அப்போ ஒரு 10 மணிக்குள்ளே வேலைக்கு போகிறதுக்கு முன்பாக அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் படிக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் 1:30க்கு முடிஞ்சதா வேலை, அப்புறம் ஒரு 6 மணிக்குள்ளே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட ஒரு 6 மணிக்குள்ளே ஒரு 3 மணி நேரம் அப்படிங்கிறது படிக்க ட்ரை பண்ணலாம். அடுத்து ஒரு 8, திருப்பி 10:30 முடிக்கும். ஸோ அப்போ திருப்பி ஒரு 6 மணி நேரம், இங்கே 4:30, இங்கே 6 மணி நேரம். ஸோ நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக முடிக்க முடியும். ஏன்னா இங்கே 6 to 8 2 மணி நேரத்தில் 1.5 மணி நேரங்கிறது கண்டிப்பாக படிக்க முடியும். திருப்பி 8 to 10:30 2.5 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்தில் 1.5 மணி நேரங்கிறது படிக்க முடியும். ஏன் இங்கே 2 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம், இங்கே 2.5 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம்னா இந்த இடத்துல நமக்கு நைட்டு டின்னர் வந்துருச்சு. ஸோ சாப்பிடணும்ல, அப்போ அந்த டயத்தை நம்ம ஒதுக்கிடணும். ஸோ அப்போ எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் பிளான் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அதற்கேற்ற மாதிரி படிங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு 6 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா எப்படி பிரிச்சுக்கலாம்? ஸோ இப்போ தான் நான் பிகின் பண்ணுறேன், இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களும் மேக்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கொடுக்கணும். ஸோ ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் ஸோ எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா தமிழுக்கு ஒரு 3 மணி நேரம் கொடுக்கலாம். அப்போ இங்கனக்குள்ளேயே ஒரு 4.5 to 5 மணி நேரம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஜிஎஸ்க்கு ஒரு 1 மணி நேரம். இல்லை இது நான் கொஞ்சம் தமிழ் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு 2 மணி நேரம் ஆக்கிக்கோங்க, இதையும் ஒரு 2 மணி நேரம் ஆக்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு எது படிச்சுட்டீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதற்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் நான் நல்லா படிச்சுட்டேன், டெய்லியுமே ஒரு 2 மணி நேரம் கிட்ட மேக்ஸ் போட்டு பார்க்குறேன், ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன், எல்லா டாபிக் ஆப்டிடியூடு ரீசனிங்லாம் கவர் பண்ணிவிட்டேன், ஓரளவுக்கு எல்லாமே படித்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க ஒரு 3 மாதமோ 6 மாதமோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 1.5 மணி நேரங்கிறத 1 மணி நேரமாக
நேரம் ஆக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஜிஎஸ்க்கு ஒரு 2.5 மணி நேரம் கொடுக்கலாம், இல்லை தமிழுக்கு ஒரு 2.5 மணி நேரம் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் எப்படி பிளான் பண்ணி படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு எது வீக்னஸ் எது ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு எதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இல்லை 6 மணி நேரம் படிக்கிறேன், மேக்ஸ் 2 மணி நேரம், தமிழ் ஒரு 4 மணி நேரம் படிக்கிறேன், 2வது நாள் மேக்ஸ் வந்து ஒரு 2 மணி நேரம் போடுறேன், திருப்பி ஜிஎஸ் 1 மணி நேரம் படிக்கிறேன், தமிழ் 3 மணி நேரம் படிக்கிறேன், மறுநாள் ஜிஎஸ் 3 மணி நேரம் படிக்கிறேன், தமிழ் 1 மணி நேரம் படிக்கிறேன், மேக்ஸ் ஒரு 2 மணி நேரம் போட்டு பார்க்குறேன். ஸோ அப்போ அப்படி இருந்தாலும் ஆரம்பத்தில் ஓகே தான். ஸோ அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் சொல்கிறது, மேக்ஸ் டெய்லி ப்ராக்டிஸை விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக ரிவிஷனுக்கு அப்படின்னு சொல்லி ஈக்குவலான டைமை ஒதுக்கிறணும் எல்லா சப்ஜெக்டை பொறுத்த முடிக்குமே. ஸோ அடுத்து இவங்க ஒரு 3 to 8 மணி முடிக்கும் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நைட்டு ஒரு 9:30 மணி முடிக்கும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அப் டு 7:30 நான் காலையில் வேகமாக வந்துச்சுறாங்களா, அப்போ அப் டு 7:30 ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 10:30 ஒரு 3 மணி நேரம், பிஃபோர் 3 ஏன்னா ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி முடிக்கும் ஒரு 5 மணி நேரம், திருப்பி 8 மணிக்கு தான் வேலைக்கு முடிச்சுட்டு வர்றாங்க. அப்போ அதற்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரத்தில் தான் நைட்டு அவங்க சாப்பிட்ணும் செய்யணும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு டச்சு தான், ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது, வந்து சாப்பிடணும். வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருக்கும். காலையிலேயே நான் ஓரளவுக்கு 5 மணி நேரம் படிச்சிருக்கேன், காலையில் கொஞ்சம் வெள்ளனை வேறு எந்திரிச்சிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிவிட்டு, இல்லை ஏதோ ஒரு மேக்ஸ் ஒரு 10 கொஷின் எடுத்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம தூங்க போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் ஏன் ஒன்றுக்கும் ஒரு 2-3 இது கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ இப்படியும் படிக்கலாம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், இப்படி இந்த டயத்தில் ஒர்க் பண்ணுறவங்க இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஃபுல் டைம் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் கொஞ்சம் வேகமாக எந்திரிக்கிறவங்க இல்லை கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறவங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே சஜஷன்ஸ் தான், உங்களுடைய சூழலை பொறுத்து. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய சூழலை பொறுத்து நீங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே நேரத்தில் பெர்ஃபெக்டாக எப்பயுமே இருக்க முடியாது. ஸோ பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறது இங்கே வந்து இருக்க முடியாது. நம்ம வந்து ஒரு லாங் டைம் படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 6 மாதம் 10 மாதம் 1 வருஷம் அப்படிங்கிறப்ப டெய்லி பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஒரு நாள் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் படிக்க முடியும். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும். ஓகேவா? நம்ம எல்லாம் மனுஷங்க தானே, மிஷின் கிடையாதுல்ல. ஸோ அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை தான், எல்லாமே ட்ரை தான், எல்லாமே டூ ஆர் ட்ரை பண்ணுறோம், இல்லைனா முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். நீங்கள் முயற்சி அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ முயற்சி திருவினை ஆக்கும். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறது முயற்சி மட்டும்தான். ஸோ உழைப்பே துணை, அவ்வளோதான். நான் என்னோட உழைப்பை கொடுக்குறேன். நான் வந்து எக்ஸாம் டே அன்னைக்கு என்னுடைய 100% அது நாள் முடிக்கும். நான் வந்து என்னுடைய 100% கொடுத்துருக்கேன். நான் வந்து பெர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கேன். ஸோ அங்கே நான் எக்ஸாம் எழுத போகிற அன்னைக்கு நானும் ஒரு மோஸ்ட் எலிஜிபிள் பர்சன் தான் அப்படிங்கிறத நான் அன்றைக்கி அதை வந்து உணர்ந்துட்டு, ஏன்னா நான் இருக்கிற டயத்தில் எனக்கு இருக்கக்கூடிய டைமில் நான் வந்து பயங்கரமாக படிச்சுட்டு போயிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம அன்றைக்கி அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போனாலே போதுமானது தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.